ஓடாதீங்க, வாங்க எல்லாரும். எங்க போயிட்டு வரீங்க? எங்க போயிட்டு வரீங்களா? சினிமா. சினிமாவுக்கா? வாங்க ரூமுக்கு. எத்தனை நாள் திருட்டு வேலை? இன்னைக்குதான் முதல் தடவை வார்டன். ஏற்கனவே உன்னொரு தடவை வார்ன் பண்ணிருக்கேன். நீ ரொம்ப துணிஞ்சிட்ட. நீ கெடுறதும் இல்லாம எல்லா பெண்களையும் கெடுக்கிற. எல்லாரும் போங்க, நான் காலையில பிரின்சிபால்கிட்ட சொல்றேன். வார்டன், தயவு பண்ணி இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க. வார்டன், இனிமே நாங்க தப்பே பண்ண மாட்டோம். ஆமா வார்டன், பிரின்சிபால் ரொம்ப பொல்லாதவங்க. உங்கள மாதிரி அழகின மனசு அவங்களுக்கு இருக்காது. நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க வார்டன். வார்டன், நான் தாய் இல்லா பொண்ணு. உங்களை என் பெத்த தாய் மாதிரி நினைக்கிறேன். உங்க பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணிருந்தா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? நீ சும்மா ரெடி. வார்டன் கண்டிப்பா நம்மள எல்லாம் மன்னிச்சிடுவாங்க. இல்ல வார்டன்? சரி சரி, யாரும் அழக்கூடாது. யாராவது அழுதா எனக்கு அழுக வரும். நீங்களாம் வயசு வந்த பொண்ணுங்க. நடுராத்திரில வெளியே போனா ரொம்ப ஆபத்து. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க. சரி சரி போங்க. என்ன படம் பாத்தீங்க? பாபி. I am 40 years old. I have seen Bobby 7 times. வாடனே நல்லா ஏமாத்திட்டோம். எனக்கு தெரியும்டி. நாம அழ ஆரம்பிச்ச உடனே அவங்க கலங்கி போயிட்டாங்க பாத்தியா? ஏண்டி, நீங்க செஞ்ச தப்ப பெருந்தன்மையோட மன்னிச்ச வாடனை பத்தியா கேலியா பேசுறீங்க? ஏய், நீங்க வாடனை ஏமாத்தலடி, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இதோ பாருடி, உன் அதட்டல் மிரட்டல் கல்பனாட்ட வச்சுக்கோ. என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கல்பனா, பாடி உள்ள. நான் வரேன் விஜயா. ஹாய். இந்தா ஜாக்கிரதை, யாருக்கும் தெரியாம பாக்கணும், பத்திரமா திரும்பி தரணும். சரி விஜயாக்கா. என்னடி புஸ்தகம் அது? கல்பனா, போரடிக்கும் நேரத்தில் பொழுதுபோக்கும் துணைவன். அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? பேசாம ரேவதி கிட்ட கதா கலட்சம் கேடு. போற வழிக்கு புண்ணியம். ஏண்டி, நான் அதை படிக்க கூடாதா? எனக்கு ஒரு புக்கு கொடுடி. மாசம் சந்தா 10 ரூபா தரேன்டி. சரி, படிச்சுட்டு திருப்பி தரல 20 ரூபா ஃபைன். இந்த மாதிரி புக்கு கிடைக்கவே கிடைக்காது. முக்கியமா ரேவதிக்கு தெரியக்கூடாது. சரிடி, இரு தர்றேன். இந்த புக்க படிக்க ஆரம்பிச்சா என் எறும்புக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன். இந்தா. என்ன தைரியம் இருந்தா நீ என்ன கை நீட்டி அடிப்ப? கல்பனா, இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சா மனசு கெடும், மார்க்கம் தவறுன்னு தாண்டி மஞ்சள் பத்திரிகைன்னு சமூகம் மறைச்சு வச்சிருக்கு. நீ தவறான வழியில போயிடக்கூடாதுங்கிற கவலையில தான் உரிமையோட உன்னை அடிச்சு. அந்த அளவுக்கு சொந்தம் கொண்டாடுற தப்புன்னா என்ன மன்னிச்சு. அதுக்காக ஒரு அளவு வேண்டா. விஜயா கிட்ட எவ்வளவு கெஞ்சி அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்த. நீ பாட்டுக்கு சரசரன்னு கிழிச்சு போட்டுட்டேடி. இனி வேற புத்தகம் கேட்டா அவ தருவாளா? இனிமே அவ தந்தாலும் இந்த மாதிரி புத்தகங்களை நீ படிக்கவே கூடாது. ஒழுங்கா பாடங்களை படி. நோய் நோயின்னு விடிஞ்சா எழுந்திருச்சா பாட்டி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கடி. பாரு, இனிமே நீயும் கூட பேசாத, நானும் உன் கூட பேச போறது இல்ல.
போங்க நீங்க. எவ்வளவு மணி 10 போகுது. நள்ளிக்கண்ணே, நான் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன். 4 பேர் நடமாட்ட நேரத்துல வந்தா எவனாவது பார்த்தா என்ன ஆகுது? அதான் ஊரு அடங்கினதுக்கு அப்புறம் வந்தேன். நளினிக்கண்ணே போங்க, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நளினிக்கண்ணே, இனிமே இந்த தொல்லையே இல்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா கட்டி வைக்கிறேன். கட்டி பிடிச்சுதான் உனக்கே கொடுத்துறேன். ஆமா, உன் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறானே, நான் வர்றப்பெல்லாம் முறைச்சு பாக்குறான். வெளியில சொல்லிடுவாங்க. கவலைப்படாதீங்க, ஒரு ஊமை. உச்சாலி உச்சாலி. இரு வரேன். எனக்கு தெரிஞ்சவன் ஏன் இப்படி திருட்டுத்தனமா போட்டோ எடுத்துட்டு ஓடுறான்? பாவி, கொஞ்சம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா அழகாவது மேக்கப் போட்டுட்டு இருந்திருப்பேன். நான் பயந்து சாகுறேன், நீ கிண்டலா பண்ற? அப்படி என்ன ஊரகத்தில் நடந்து போச்சு? நீங்க ஏன் இப்படி நடுங்குறீங்க? வாங்க. நானே பக்கத்துல இருக்கிறேன், என்ன விடு. யாரு? அப்பாவா இருக்கும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். மிஸ் கல்பனா, நீங்க யாரை தேடுறீங்க? என்ன யாரும் பார்க்க வந்ததா சொன்னாங்க? உங்களை பார்க்க வந்தது நான் தான். நீங்களா? வந்து வந்து அன்னைக்கு நீங்க பிக்னிக் வந்துட்டு போனீங்கல்ல, அப்ப இந்த டிரான்சிஸ்டர் அனாதையா கிடந்துச்சு. உங்களுதா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். இத பாருங்க. நோ, இது என்னோட டிரான்சிஸ்டர் இல்ல. ஒருவேளை உங்க தோழிகளுடையதா இருக்குமோ? அப்படி யாரும் என்கிட்ட சொல்லல. எதுக்கும் இந்த டிரான்சிஸ்டர் பிரின்சிபல் கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு போங்க. மிஸ் கல்பனா, என்ன உங்க பேரு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா கேட்பீங்கன்னு நினைச்சேன். கேட்கவே இல்லை. ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு உங்க தோழிகள்லாம் கல்பனா கல்பனான்னு கூப்பிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஓஹோ, அப்போ இந்த டிரான்சிஸ்டர் உங்களுக்கு வேண்டாமா? இது என்ன வம்பா போச்சே? அதான் என்னோடது இல்ல சொல்லிட்டேனே. இது இது உங்களுது இல்ல, எங்க அப்பா எனக்கு பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணது. முதல்ல உங்களை பார்த்ததுல இருந்து
மறுபடியும் உங்களை சந்திக்கணும் போல ஆசை ஏற்பட்டது. அதனாலதான் இப்படி ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சேன். நான் இங்க வந்ததும் என்ன யாரு ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துட்டாங்க. நான் உங்க அத்தை பையன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. நோனோ, என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மத்தியில எல்லாருமே என்ன ஷை டைப்னு தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு அத்தனை பெண்களுக்கு மத்தியில உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு தைரியம், உங்களை பார்க்கணும் போல ஒரு ஆசை. அதனாலதான் வந்தேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அப்போ இந்த டிரான்சிஸ்டரை என் அன்பின் அடையாளமா நீங்க வாங்கிக்கீங்க. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு அதான் அறிமுகம் ஆயிடுச்சே. இருந்தாலும் ப்ளீஸ் ப்ளீஸ். மணி அடிச்சாச்சு. விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. நான் வரேன். மறுபடியும் உங்களை எப்ப சந்திக்கலாம்? ஐ மீன் உங்க ஹாஸ்டல்ல எப்பப்போ விசிட்டர்ஸ் அலோவ் பண்றாங்கன்னு கேட்டேன். வெட்னஸ்டே சண்டே 4 to 6. ஓகே, நான் வரேன். என்ன கல்பனா, அதுக்குள்ள மணி அடிச்சுட்டாங்க. நீங்க லேட்டா வந்துட்டு அதையே கோவிச்சுக்கிறீங்க. மணி அடிச்சா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. நான் வரேன். சார், நான் உள்ள வரலாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு வந்திருக்கேன். என்ன? உன்னுடைய மானத்தை விலை பேச வந்திருக்கேன். விளையாடுறியா? நான் யார் தெரியுமா? ஊருக்கு பெரிய மனுஷன் தெரிஞ்சுதான் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறேன். உன் மானம் என்ன விலை? நீ அளவுக்கு அதிகமா பேசுற. நான் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். நானும் கெட்டவனுக்கு கெட்டவன். சுருக்கமா சொன்னா சமுதாயத்தில் நடக்கிற ஊழலை காதோட காது வச்ச மாதிரி திருத்தர சீர்திருத்தவாதி. இந்த போட்டோவை பார். அன்னைக்கு போட்டோ எடுத்தது நீதானா? ஆமா. இப்பதான் இந்த தொழிலையே நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நீதான் முதல் மொழி. ஒரு ஆசையான கையால எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து என் தொழில் வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. அப்பா என்னடா? யாருப்பா அது? இவரு பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்கிறார். ஓஹோ, யார் பையன்? பாலு. பாலுன்னா என் மகன். அப்பா பிக்னிக் போறேன், ஈவினிங் வந்துடுறேன். வரட்டுமா? ரவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் பிக்னிக் தனியா போறியா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வரப்ப பையனுக்கு காலகாலத்துல கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே? அது எனக்கு தெரியும். இந்த போட்டோவோட நெகட்டிவ் நான் கேட்ட பணத்தை கொடு. இதை கொண்டு வர. நெகட்டிவ் எடு. பெரிய மனுஷன் கொடுத்த பணம் எண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். பாய். கல்பனா, என்ன இந்த பக்கம்? உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும். பணம் வேணுமா? நீதான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணாச்சே, உங்ககிட்ட இல்லாத பணமா? என்ன விஷயம்? வந்து ஓ, லவ் மேட்டரா? என்கிட்ட சொல்ல என்ன வெக்கம்? சொல்லுடி. வந்து என் பாய் ஃப்ரெண்ட் பாலனை பத்தி சொன்னேன்ல. ஆமா. அவரு நாளைக்கே சினிமாவுக்கு வரியான்னு கேட்டாரு. நானும் வரேன் சொல்லிட்டேன். வார்டன்கிட்ட எப்படி பர்மிஷன் கேக்குறேன்னு தெரியலடி. வார்டன் கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? அதுல நான் எக்ஸ்பெக்டடி. இந்த ஊர்ல எங்க பெரியப்பா இருக்காரு, அவருக்கு பிறந்த நாள் சொல்லி ஒன்ன கூட்டிட்டு போக பர்மிஷன் வாங்குறேன். ஹாய் பாலன். ஹாய். யூ ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் விஜயா. Glad to meet you. வணக்கம். கல்பனா, சினிமாவுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடு. இல்லன்னா வார்டன் என்ன சும்மா விடாது. சரி, come on. Bye bye. பாய். அடடே, ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டானே.
நீங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணலையா? படம் 100 நாளைக்கு மேல ஓடிடுச்சே, ஈஸியா டிக்கெட் கிடைக்குமே நினைச்சேன். சரி, வேற தேட்டருக்கு போலாம். என்னங்க நீங்க இங்கேயும் ஃபுல் போர்டு போட்டுட்டாங்களே. வேற தேட்டருக்கு போலாம். போங்க நீங்க. இங்கேயும் ஹவுஸ்ஃபுல். சினிமா பார்த்த லட்சணம் போதும், என்ன ஹாஸ்டல்ல இறக்கி விடுங்க. கோச் கதை கல்பனா, இன்னொரு தேட்டர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேண்டாம், இப்போவே மணி 3 ஆச்சு. டிக்கெட் கிடைச்சாலும் படம் ஆரம்பிச்சிருப்பாங்க. வாங்க. கல்பனா, எங்க எங்க வந்திருக்கீங்க? பயப்படாத, எங்க வீடுதான். அப்பா ஊர்ல இல்ல. கல்பனா, ஹாஸ்டலுக்கு போறதுக்கு தான் என்ன டயம் இருக்க? வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம். நான் அதுக்காக சொல்லல. முதல்ல என் வீட்டுக்கு கூப்பிடுறேன். நீ வந்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ். கல்பனா, come on. எப்படி இருக்கு? ஏசி ரூம். பியூட்டிஃபுல். அங்க ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டு அதுக்குள்ள உனக்கு ஸ்பெஷல் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்றேன். நானா? அதெல்லாம் எதுக்கு? ஒண்ணும் பேசக்கூடாது. என் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நான் கவனிக்க வேண்டாமா? இரு, வந்துடுறேன். பயந்துட்டியா? பயமா இருக்குங்க. என்ன ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருங்க. ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருங்க.
கல்பனா, சாரி கல்பனா, கொஞ்சம் நிதானமாகவே இருந்திருக்கலாம். ஒண்ணு கவலைப்படாத கல்பனா. நாளானைக்கு அப்பா பெங்களூர்ல இருந்து வந்து உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அடுத்த வாரம் விசிட்டிங் டயத்துல உன்னை சந்தித்து வரும்போது நிச்சயம் நல்ல செய்தியோட வருவேன். கல்பனா, கொஞ்சம் பயப்பட தைரியமா போ. என்ன அம்மா பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போய் என்னென்ன கத்துக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. என்னென்ன கத்துக்கிட்டு வந்திருக்கான்? உட்கார் உட்கார், எனக்கும் சொல்லுப்பா. இருங்க, என்ன சொல்றேன். பாபு, ட்ரெயின் எப்படிடா பாபு? என்ன வேகமா போகுது. அப்புறம் அப்புறம் நான் எப்படி குறைக்கும்? பூனை எப்படி கத்தும்? அப்புறம் குதிரை எப்படி ஓடும்? கண்ணா, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? பாத்தியா, அது சரி. கல்பனா, உன் பிள்ளை பழச்சுக்குமா? கெட்டிக்கார. பாபு பிறந்ததுல இருந்து நீ என்ன கவனிக்கிறதே இல்ல. நிஜமா? அம்மா முட்டுறேன். நான் முட்டுறா, அவதான் முட்டான். ஒண்ணு இல்லடாங்க, நான் ஒண்ணு இல்ல. அம்மா என்கிட்ட வந்து பாத்துக்கோ. அங்க போய் படுத்துக்க, இங்கே வந்து. கண்ணா, தூக்கம் வரலையாடா? நல்லா தூங்கு, நல்லா தூங்குடா கண்ணா. கல்பனா, எதை வேணாலும் செலக்ட் பண்ணு. நீங்க செலக்ட் பண்ணுங்க. கல்பனா,
உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு பில் போடுங்க. எப்படி நல்லா இருக்கா? என்னங்க நீங்க? யாராவது சிரிக்க போறாங்க? எப்பவுமே பட்டு புடவையை பிரிச்சு கட்டி பார்த்தாதான் அதனுடைய அழகே தெரியும். உங்க டேஸ்ட் கொண்டு என் டேஸ்ட் கொண்டு இப்படி ஆல் டேஸ்ட் வாங்கிட்டு இருந்தா பில் பெரிய டேஸ்டா வரும். இந்தப்பா இந்த 2 புடவையை பார்சல் பண்ணி பில் போடு. 2 வாங்கிட்டேன். ரேவதி, கல்பனா, கல்பனா சௌக்கியமா இருக்கியா? ஆமா, நீ சௌக்கியமா இருக்கியா? ஓ அப்பாடா, பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இனிமே அடிக்கடி பார்க்கலாம். நாங்க திருச்சியில இருந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். லேடி டாக்டர் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அவங்க கொடுத்த வாழ்க்கையினால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னங்க இங்க வாங்க. இவன் என் ஃப்ரெண்ட் கல்பனா, இவர் என் கணவர். வணக்கம். என்னங்க, நான் அடிக்கடி சொல்வேன் ரேவதின்னு. இவதான் இவர் என் வீட்டுக்காரர். வணக்கம். அவர் என்னோட ஹஸ்பண்ட். Glad to meet you. My name is Vasan, still photographer. My name is Sukumar. What are you, sir? Business. அச்சா. நீங்களாம் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும். No, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. என் வீட்டுக்காரர் தானே முதல்ல கூப்பிட்டாரு. முதல்ல நீங்க வாங்க, அப்புறம் நாங்க வரோம். என் வீட்டுக்காரர் பந்திக்கு முந்தி, மத்ததுக்கெல்லாம். ஒண்ணு கேட்க மறந்துட்டேனே. குழந்தை ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு பையன். எல்லாரையும் கூட்டு வாங்க. Sure. வரோம். வாங்க. பாக்கி பணம் வாங்க வேண்டாம். சீக்கிரம் வாங்க. லேஸ்ல சில்லறை கொடுக்க மாட்டீங்களே. சில்லறை இல்லன்னு கட்சி தலையில கட்டுவீங்க. ஓகே, கம் ஆன். ஹலோ சார். ரெடி. வாங்க 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 வாங்க. பியூட்டிஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க வாங்குறீங்களா கட்டீங்களா? கண்டிப்பா. ஆனேடே பத்தியா அப்படி பண்ணிருக்காரு. யார் சார் பிளான் போட்டது? நம்ம இன்ஜினியர் லோகநாதன். வெரி குட். இந்த கேமரா எப்பவும் உங்க தோள்லயே தான் தொங்கிட்டு இருக்குமா? இதுதானே சார் என்னுடைய தொழில். தூங்குறப்ப மட்டும் கழட்டி கீழே வைப்பேன். பிரைவேட்டா தான் ஒர்க் பண்றீங்களா? ஆமா சார். பெரிய பெரிய பத்திரிகை ஆபீஸ்கள்ல போட்டோஷாப்ல எல்லாம் என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு போக இஷ்டம் இல்ல. ஆல்வேஸ் ஐ லைக் இண்டிபெண்டன்ட் ஜாப், ஃப்ரீலான்ஸ். யாருமே எடுக்க முடியாத போட்டோ கூட இவர் எடுத்திருக்காரு. சில நேரங்கள்ல ஒரு போட்டோக்கு 10,000 20,000 கூட கிடைக்கும். அப்படியா? ஒரு போட்டோவுக்கு? ஆமாங்க. ஆனா அந்த ஒரு போட்டோ அவ்வளவு அபூர்வமா இருக்கணும். ஹாய். அந்த சட்டை நல்லா இருக்கா புதுசு? அவன் சட்டை நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கா? பாத்தீங்களா சார், இந்த காலத்து பசங்களை இந்த வயசுலயே ஜோடி சேர்ந்துக்குதுங்க. வாங்கக்கா. எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கல்பனா எப்படிமா இருக்க? எங்க பாபு? அக்கா பாபு என்னக்கா திடீர்னு? வா சொல்றேன். வாங்க டாக்டர். வணக்கம். அடடே ரேவதி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் டாக்டர். இவர்தான் ஹஸ்பண்ட், மிஸ்டர் வாசன். வணக்கம். Glad to meet you. உட்காருங்க சார், உட்காருங்க. சுகுமார், என்னக்கா? உங்க அத்தா வேலை செய்யற ஜலந்தர்லயே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கும் வேலை கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கே புறப்படுறேன். அப்பாடா, 7 வருஷத்துக்கு அப்புறமாவது உனக்கு அத்தானுக்கும் ஒரே இடத்துல வேலை செய்யற சந்தர்ப்பம் கிடைச்சது. வாங்க, லைட்டா டிஃபன் சாப்பிடுவோம். ஓகே சார். போறமா, எனக்கு வேண்டாம். பரவாயில்லக்கா. சாப்பிடுங்க டாக்டர். எனக்கு வேண்டாம். ஏதாவது என்ன கூட நீங்க வைத்தியம் பாத்துங்க. சாப்பிடுங்க. அப்படி சார், நீங்க கொஞ்சம் க்ளோஸா வாங்க சார். அப்படி. வெரி குட். தேங்க்யூ. டாக்டர்மா கொஞ்சம் இப்படி வந்துறீங்களா? அவங்க 2 பேரும் தனியா இருக்காங்க. அப்படி நல்ல க்ளோஸா நில்லுங்க சார். நல்ல சிரிச்ச மாதிரி ஹாப்பியா? குட். தேங்க்யூ சார். வித் யுவர் பர்மிஷன் உங்க மிஸ்ஸஸ் என் மிஸ்ஸஸ் சேர்த்து வச்சு ஒன்று எடுத்துக்கிட்டுங்களா? தாராளமா. என் மிஸ்ஸஸ் வாங்க. நீங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? இல்ல, க்ளோஸா க்ளோஸா. நல்ல சிரிச்சுங்க சிரிச்சுங்க. அப்படி அப்படி. குட் குட். சார், உங்க பொடியனையும் எங்க பொடிச்சை வச்சு ஒன்று எடுத்துக்கிறேன் சார். கமான் 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 பொடி கமான். நில்லுங்க, சரிங்க. மாமா பாருங்க. மாமா பாக்குறதுங்க. மாமா கேமராவை பார்க்கணும். அப்படி சரிங்க சரிங்க. அச்சா. என்னங்க, எங்களையும் குழந்தைங்களோட சேர்த்து எடுங்க. வேஷா நில்லுங்களேன். எஸ் சரிங்க. ஓகே. நீ வந்துரு. எப்படி என் மிஸ்ஸஸ் இப்படி வா. கொஞ்சம் அந்த அம்மா குழந்தைய க்ளோஸா எடுத்துக்கிறேன். அப்படி நில்லுங்கம்மா. தேங்க்யூ.
வேற எங்கேயோ பார்த்திருக்கனே. சிங்காரம் பிள்ளை மகன் கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணோட சுத்துறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வசன், இன்னைக்கு உன் கேமராவுக்கு நல்ல தீனி. உள்ள போ போ. பிளாக்மெயில் பண்றியா? மெயில் இல்ல, பேசஞ்சர் இல்ல. இதுக்கு நீ என்ன பேர் வேணுமானாலும் வச்சுக்கோ. இந்த போட்டோவை நெகட்டிவ் உள்பட உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீ எனக்கு 15,000 ரூபாய் தரணும். இல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். தாராளமா சொல்லிக்க. எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டார். சம்மதிக்கலாம். இப்பவே இந்த படத்தை பத்திரிகையில கொடுத்துட்டா அப்பம் புள்ள மானம் கப்பல் ஏறும். யோசிக்காத. இந்த கேமரா தான் எனக்கு சோறு போடுற தெய்வம். இது மேல சத்தியமா சொல்றேன். இந்த படம் நெகட்டிவ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துறேன். போய் 15,000 ரூபாய் கொண்டா. போய் சாயந்தரமா அந்த பார்க்குக்கு வாங்க, தரேன். இப்ப இந்த படம் வாசன், என்னால 7,000 ரூபாய் தான் கரெக்டா முடிஞ்சது. இதை வச்சுட்டு நெகட்டிவ் எல்லாம் கொடுத்துரு. முழு தொகையும் வராம நெகட்டிவ் உன் கைக்கு வராது. வாசன், நான் நாணயத்தை சொன்னதுதான். சரி, இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுங்க. அப்பா ஊர்ல இல்ல, நாளை காலையில வீட்டுக்கு வாங்க, பாக்கி பணத்தை தந்துடுறேன். பிளீஸ் பிளீஸ். All right. Okay. என்ன அப்பம் புள்ளைய சேர்த்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது? அதை ஏயா கேக்குறீங்க? பெங்களூர்ல இருந்து வந்த எங்க முதலாளியை கூட்டிட்டு வரதுக்கு ஏரோட்ரமுக்கு பாலம் போயிருந்தா. வர்ற வழியில காரை செக் பண்ணாங்க. அதுல 10 லட்சம் ரூபாய் பெருமானம் தங்க இருந்துச்சு. உடனே வீட்டையும் செக் பண்ணாங்க. அங்க ஏகப்பட்ட கள்ளக்கடத்தல் பொருள் இருந்துச்சு. அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த காலத்துல யார நம்ப முடியும்? நமக்கு 8,000 ரூபாய் போச்சு. சுகுமாரனுடைய மனைவி கல்பனா பாலனுடைய காதலியா? டேய் வாசன், பழைய நெகட்டிவ் உடனே தேடி எடு. பாபு, கமான் கமான். ஹாய். மாமா போட்டோ எங்க? கொண்டு வந்திருக்கப்பா. நீ போட்டோல எப்படி விழுந்திருக்க தெரியுமா? எப்படி வந்திருக்க? ஆஹா, ஜம்முன்னு விழுந்திருக்க. உங்க அப்பா மாதிரியே இருக்கிற. அதே பார்வை, அதே முடுக்கு, அதே கம்பீரம். இத பார். அம்மா அம்மா போட்டோ பாத்தியா? நல்லா இருக்குடா கண்ணா. அம்மா அம்மா மேரேஜுக்கு காட்டணும். தாமா எல்லா போட்டோ நல்லா இருந்துச்சா? ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. நீங்களே பாருங்க, ஆச்சரியப்பட்டு போய். இதுல ரேவதி ரொம்ப அழகா இருக்கா. தேங்க்ஸ். இது ஏன் டார்க்கா இருக்கு? பேக்ரவுண்ட் அப்படிங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கா. ஏன் பக்கத்துல நீங்களும் தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. பயப்படாத கல்பனா. இந்த போட்டோகளை யாருமே பார்த்தது கிடையாது. வானம் பார்த்திருக்கான். ரெண்டாவது நீ. வேற யாருக்குமே தெரியாது. இந்த போட்டோ எப்படி என் கைக்கு வந்தது, யார் எடுத்தது அப்படின்னு தானே யோசிக்கிறேன். இந்த போட்டோவை எடுத்தது நான் தான். இந்த மாதிரி போட்டோக்களை எடுக்கிறது தான் என்னுடைய தொழில். வாழ்க்கையில தவறே செய்யாம இந்த காலத்துல யாராலையும் வாழ முடியறதே இல்லை. சில பேர் தெரியாம தவறு செய்யறாங்க. நான் தெரிஞ்சுதான் செய்யறேன். ஆனா என்னால இது வரைக்கும் யாரும் கெட்டதே கிடையாது.
நீ செஞ்ச புண்ணியம் இந்த போட்டோவை நான் எடுத்தேன். வேற யாராவது எடுத்திருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? தட்ஸ் ஆல் ரைட். அதெல்லாம் விட்டுடுவோம். விஷயத்துக்கு வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவன் உன்னை மன்னிச்சு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிடைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அது கடைசி வரைக்கும் உனக்கு நீடிக்கணும்னா இந்த போட்டோக்களை நெகட்டிவ் உள்பட தீயில போட்டு பொசுக்கணும். அதுக்கு எனக்கு நீ 1 லட்சம் ரூபாய் தரணும். அதிர்ச்சி அடையாத. லட்சம் ரூபான்றது உனக்கு சர்வசாதாரணம். மொத்தமா கொடுக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. 10, 20, 30 கூட பிரிச்சு கொடுக்கலாம். எப்படி அந்த பணத்தை புருஷனுக்கு தெரியாம கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? அதுக்கும் நானே வழி சொல்லி தரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி உன் புருஷனுக்கு தெரியாம ஒரு ரகசியத்தை நீ மறைச்சு வச்சிருக்கியோ அதே மாதிரி என் மனைவிக்கு தெரியாம ஒரு ரகசியத்தை நான் மறைச்சு வச்சிருக்கேன். இப்படி நான் பணம் சம்பாதிக்கிறது என் மனைவி ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ மனசு உடைஞ்சு போயிடுவான். அதனால நம்ம 2 பேர் ரகசியங்களும் நம்மோடவே மறையட்டும், நம்மோடவே அழியட்டும். உன் புருஷன் வீட்டு செலவுக்காக கொடுத்து வச்ச பணத்துல மிச்சம் பிடிச்சு வச்சிருப்பியே, அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்து மிச்ச பணத்தை சமயம் வர்றப்போ பேசிப்போம். உன் புருஷன் வர்ற நேரமாச்சு, போய் எடுத்துக்கிட்டு வரலாமே. சீக்கிரம் போ. கமா குயிக். கல்பனா, எப்பவோ நீ செஞ்ச தவறுக்கு நினைவு சின்னங்களோட அவன் வந்திருக்கா. இது வெளியே தெரிஞ்சா உன் வாழ்க்கை யோசிக்காதே. பணத்தை கொடுத்துரு. நில். அவன் கேட்கிற பணத்தை இன்னைக்கு நீ கொடுத்துடலாம். ஆனா ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவறுன்னு எத்தனை நாளைக்கு தப்பிக்க போற? உன் புருஷன் ரொம்ப நல்லது. நடந்தது சொல்லி மன்னிப்புக்கு நிச்சயம் உன்னை மன்னிப்பார். கல்பனா, உன்னை மன்னிக்கிறது அப்புறம் இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் புருஷன் மன நிம்மதி இல்லாம அவசப்படுவார். அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் உயிரையே விட்டுடுவார். இந்த குழப்பம் இதோட போயிடுமா? இப்படிப்பட்ட பெண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தைன்னு சொல்லி உன் பிள்ளையோட எதிர்காலமே பாதிக்கிறது. கல்பனா, உன் சம்பந்தப்பட்ட எல்லாரும் மன நிம்மதியோட கௌரவத்தோட வாழணும்னா இப்ப இருக்கிற பணத்தை கொடுத்தனுப்பு. மற்ற அப்புறம் யோசிக்கிறேன். போ, பணத்தை கொடு. இந்தாங்க. எவ்வளவு இருக்கு? சரி சரி, நானே எண்ணி பார்த்துக்கிறேன். என்னடா லட்சம் ரூபாய்க்கு மேல் கொண்டு பணத்தை மிரட்டி வாங்குவான்னு நினைக்காத. நான் தொழில் நானே உள்ளவன். அப்படியே நீ இஷ்டப்பட்டு ஏதாவது பணம் கொடுத்தா கூட அதுல சல்லி காசு நான் தொட மாட்டேன். இந்தா, இது உன்னுடைய குடும்ப போட்டோ, இது லட்சம் ரூபாய் போட்டோ. நான் வரேன். தேங்க்யூ. ரேவதி, கலா, ஓடிவா ஓடிவா ஓடிவா. உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? பந்து, பெலூனு, மயில், இந்த சாக்லேட் அதெல்லாம். என்னங்க இன்னைக்கு ஒரே தடபடா வந்திருக்கீங்க? ரேவதி, இப்ப நீ ஆச்சரியப்பட போற. என்னங்க எதுங்க இவ்வளவு பணம்? அது ரேவதி, 4 வருஷத்துக்கு முன்னால நான் ரோட்ல நடந்து வந்துட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு குழந்தை மாடியில இருந்து கீழே தவறி விழுந்துருச்சு. அதை தத்ரூபமா நான் படம் எடுத்தேன். குழந்தை என்னமோ தப்பிச்சு வைக்கோல் வண்டியில விழுந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த படத்தை நான் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருந்தேன். அதுதான் பெஸ்ட் போட்டோன்னு செலக்ட் பண்ணி எனக்கு பரிசா 30,000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஏங்க அந்த போட்டோ என்கிட்ட காட்டவே இல்ல? அது அமெரிக்க பத்திரிகையில அந்த படம் வந்த உடனே நீ பார்த்து பாராட்டுவேன்னு தான் இது வரைக்கும் சஸ்பென்ஸா வச்சிருக்கிறேன். ரேவதி, இந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன வீடா வாங்கலாமா? இன்னும் கொஞ்சம் பணம் சேரட்டும். சின்ன வீடு என்ன, பெரிய வீடாவே வாங்குவோம். ரேவதி, உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லா வாழ வைக்கிறது தான் என்னுடைய லட்சியம். கலா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்கட்டுமா? நானே பார்த்துட்டேன். யாரு? நம்ம பாபு. மணி 6 ஆக போகுது. பாபு இன்னும் காணோமே. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமாமா? அம்மா, ஸ்கூல் விட்டு ரொம்ப நேரம் ஆகியும் பாபு அழைச்சிட்டு போக யாருமே வரலம்மா. அழுதுகிட்டே இருந்தான். ஹெட்மாஸ்டர் போய் வீட்டுல விட்டு வர சொன்னாங்க. அப்புறமா வந்தேன். பார்த்துங்களா? சரிப்பா. அப்பா வரலையா பாபு? அப்பா இல்லம்மா, என்ன பக்கம் போயிட்டாங்க. பயமா இருந்தம்மா. பாபு, உன்னை யார் கொண்டாந்து விட்டா? ஸ்கூல் பியோன். ஸ்கூல்ல காணுன நான் பயந்தே போயிட்டேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பையன் அழுதுகிட்டு எங்கேயாவது போனா என்ன ஆகும்? சாரி கல்பனா, ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். வேலை மும்மரத்துல இவனை மறந்தே போயிட்டேன். பாபு, இனிமே ஸ்கூல் விட்ட உடனே கரெக்டா உன கார் வந்து நிக்கும். கல்பனா,
அதுல பணம் இருக்கு, பத்திரமா எடுத்து வை. கல்பனா, என்னங்க? பாபு ஸ்கூலுக்கு போக வர, நீ மார்க்கெட்டுக்கு போறதுக்கு வர்றதுக்கு இனிமே என்ன எதிர்பார்க்க வேண்டியதில்லை. வீட்டுக்குன்னு ஒரு கார் அலாட் பண்ணிட்டேன், டிரைவரையும் சேர்த்துட்டேன். டிரைவர், கல்பனா, இவர்தான் புதுசா சேர்ந்திருக்க டிரைவர் பாலன். பாலன், காலையில 8 மணிக்கு வரணும், 5 மணிக்கெல்லாம் போயிடலாம். முக்கியமா பாபுவை கரெக்ட் டயத்துக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போய் கூட்டு வந்துடலாம். எஸ் சார். கல்பனா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எந்த திருப்பமும் ஏற்படலாங்கிறதுக்கு இவன் ஒரு உதாரணம். பெரிய லட்சாதிபதிக்கு ஒரே மகனா பிறந்த இவன் ஒரே நாள்ல நடுத்தருக்கு வந்துட்டான். இவன் ஒரு குற்றவாளி, ஒரு கிரிமினல். ஏன் ஸ்மக்லிங்காக இவனே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். ஆனா இவனை எனக்கு பிடிச்ச காரணம் இந்த எல்லா உண்மைகளையும் சொல்லி என்கிட்ட வேலை கேட்டவன். இப்ப இருக்குங்க நமக்கு டிரைவர். பாபு ஸ்கூலுக்கு போறதை தவிர முக்கியமான வேலை வேற ஒண்ணும் இல்லை. வேணும்னா பாபுவை ஸ்கூல் பஸ்ஸே வந்து கூட்டிட்டு போக சொல்லலாமே. பாபுக்காக மட்டும் நான் இப்ப டிரைவர் சேர்க்கல. எல்லா வேலைகளுக்கும் நானே வண்டியை எடுக்க வேண்டியிருக்கு. அவன் இருந்தா எனக்கு உதவியா இருக்கும். பாலன், நாளை காலையில நீ வேலைக்கு வரலாம். சரி சார். கல்பனா, கல்பனா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை ஏமாத்துற. கடைசி முறையா உன்னை சந்திச்ச பிறகு எங்க அப்பா கிட்ட நாம திருமணத்துக்கு சம்மதம் கேட்டேன். அவரும் சரின்னுட்டாரு. அந்த நல்ல செய்தியை உங்ககிட்ட சொல்லணும்னு துடியா துடிச்சேன். ஆனா அதுக்குள்ள எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா ஒரு ஸ்மக்லர்னு அது வரைக்கும் எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு ஆயுள் தண்டனையும் எனக்கு 5 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துட்டாங்க. தண்டனை முடிஞ்சு வெளியில வந்து உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். ஆனா எந்த விவரமும் கிடைக்கல. பல இடத்துல வேலை தேடி அலைஞ்சேன். கடைசியா தான் சுகுமார சந்திச்சு வேலை கேட்டேன். ஆனா அவர் தான் உன் புருஷங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். இப்பவே வேலையை விட்டு போயிடுவேன். ஆனா திடீர்னு போனா சந்தேகம் ஏற்படும். அதனால நானே ஏதாவது தப்பு பண்ணி உன் புருஷனே என்னை வேலை விட்டு போன்னு சொல்ற மாதிரி நடந்துகிட்டு சீக்கிரம் போயிட்டோம்னா. கல்பனா, சத்தியமா சொல்றேன், யாருக்கு எந்த நேரத்திலையும் மனசார கூட நான் தீங்கு நினைச்சது கிடையாது. விதி என் வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடுதுன்னு எனக்கே புரியல. ஆனா கல்பனா என்ன ஆனாலோ எப்படி இருக்காளோன்னு நேத்து வரைக்கும் நான் பட்ட வேதனை இன்னைக்கு தீர்ந்து போச்சு. என்ன மன்னிச்சு. உன் நிழலை கூட நான் தொடக்கூடாதும்மா, தொடக்கூடாது. என்ன பாலன்? நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன் சார். ஏன் வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். ஆக்சிடென்டா? யாருக்காவது அடிபட்டுதா? இல்ல சார், ஒரு டர்னிங்ல கவனக்குறைவா கார் ஓட்டுனதுனால கார் ஹெட்லைட் உறங்கி போச்சு சார். அடிக்கடி எங்க அப்பா ஞாபகமும் நான் நல்லா வாழ்ந்த பழைய நாட்களும் என் நினைவுகளை பாதிக்குது. இந்த நிலையில நான் இங்க இருக்கிறது நியாயம் இல்லை. அதனால என்ன அனுப்பிச்சது சார். பாலன், உன் நிலைமையில நான் இருந்தா நானும் இப்படித்தான் இருப்பேன். ஆனா நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நடக்க போறதை திட்டமிட்டு புதுப்பிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். உன்னை நம்புற முதலாளிக்கும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலைக்கும் மதிப்பு கொடுத்து நடக்கணும்னு உன் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்க. இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடக்கவே நடக்காது. போ சார், போய் வேலை பாரு. கல்பனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தூசியை துடைக்கிறேன், போக மாட்டேங்குது. வேலைக்காரியை கூப்பிட்டு துடைக்கிட்டோம். வாங்க வாங்க வாங்க. போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன், நல்லா இருந்தது. உட்காருங்க. நீங்க வெளியே புறப்பட்டீங்களே, எடுத்த படங்கள்லயே செலக்ட் பண்ணி என்லார்ஜ்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்படியா? கல்பனா, என்னங்க இந்த உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நான் படிச்ச காலேஜ்ல இருந்து ப்ரொஃபசர் வருவாரு. பில்டிங் ஃபண்டுக்காக டொனேஷன் கேட்டிருந்தாரு.
ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து நான் அவசர வேலையா வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு. அப்போ சார் புறப்படலாம். நீங்க போறப்போ வழியில என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? வாங்க. அம்மா நான் வரட்டுங்களாப்பா? நான் வரேன். சுகுமார், சுகுமார் வாங்க வாங்க. அவர் அவசரமா வெளியே போயிருக்காரு. நீங்க? திலகர் காலேஜ்ல வந்திருக்கோம். ஓ, நீங்க வருவீங்கன்னு அவர் சொன்னாரு. டொனேஷன் மிஷன் தானே? ஆமா. உட்காருங்க, இதோ வந்துட்டேன். மரகதா, என்னங்கம்மா? அவங்களுக்கு காஃபி கொடு. சரிம்மா. ஹலோ, நான் கல்பனா பேசுறேன். யாரு? நான் தான் வாசன் பேசுறேன். நான் சொல்றதை கவனமா கேள். அந்த ப்ரொஃபசர் டொனேஷன் வாங்குறதுக்கு நேரம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 25,000 ரூபாய் கொடுக்காத, வெறும் 5,000 ரூபாய் கொடு. உன் புருஷனுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சிட்டாலும் நீங்க ஊதாரிதரமா செலவு பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. ரொம்ப சந்தோஷப்படுவான். பேலன்ஸ் 20,000 ரூபாய் அப்படியே எடுத்து வை. நான் நேரா வந்து வாங்கிக்கிறேன். ஓகே? சரி. இந்தாங்க 5,000 ரூபாய். எங்க கிட்ட அவர் 25,000 ரூபாய் கொடுக்கறத சொன்னாரு. இப்பதுக்கு வசதிப்படல. உங்ககிட்ட சொல்ல அவர் கூச்சப்பட்டிருக்கலாம். இப்ப இதை வச்சுக்கங்க, இன்னொரு சமயம் பாத்துக்கலாம். இந்தாங்க. சரி, நாங்க வரோம். கல்பனா, நீ ஏற்கனவே 30,000 ரூபாய் கொடுத்திருக்க. இப்ப 20,000 ரூபாய், மொத்தம் 50,000 ரூபாய் ஆச்சு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கணக்குல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். மிச்ச பணத்தை நீ எப்படி புரட்டணும்ன்ற விஷயத்த நான் யோசிச்சு சொல்றேன். நான் வரட்டுமா? பாய். பாலன், நீ எப்படி இங்க வந்த? நான் இங்கதான் டிரைவரா வேலை பாக்குறேன். கழுத தேஞ்சி கட்டெரும்பாய் போச்சோ? ஆமா, நீ எங்க வந்த? இது என்ன பணம்? நமக்குள்ள ஏற்பட்ட போட்டோ வியாபாரத்துல 7,000 ரூபாய் கொடுத்துட்டு 8,000 ரூபாய் கொடுக்காம நீ ஜெயிலுக்கு போயிட்ட. அதே போட்டோவை வச்சு கல்பனாவை விரட்டி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பேசியிருக்கிற இன்ஸ்டால்மெண்ட் கலெக்ஷன் வாங்கிட்டு போறீங்க. என்ன பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா உன்னை விட நான் யோக்கியன். என்னுடைய தொழில நீ தலையிட்ட, உன் லைஃபே க்ளோஸ். பி கேர்ஃபுல். என்ன பணம் வச்சிருக்க பாக்கெட்ல? ஹலோ பி. ரூபாய். நீ எனக்கு தர வேண்டியது 8,000. 70 ரூபாய் போக 7,930 ரூபாய் நீ தரணும். என்னங்க, உங்களுக்கு அவியல் ரொம்ப பிடிக்குமே, ஏன் அப்படியே வச்சிட்டீங்க? அவியல் பாதி வந்திருக்கு, பாதி வேகல. கல்பனா, பொண்டாட்டிக்கு புருஷ மேல எப்ப பிரியம் அதிகமா இருக்கு, எப்ப குறைச்சலா இருக்குங்கிறத காட்டுற மீட்டர் தான் சமையல். அவியல் சரியா வேகலைங்கிறதுக்காக நான் அதை சொல்லல. கூட்டுல உப்பு இல்ல, சாம்பார்ல காரம் ஜாஸ்தி. ஆக வர வர என் மேல உனக்கு பிரியம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் எப்பவும் போலதான் செய்யறேன். அது என்னவோ கொஞ்ச நாளா சமையல் சரியாவே அமைய மாட்டேங்குதுங்க. மனசுல பலவீனமும் கையில நடுக்கமும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உப்பு உரப்பு கூட குறையத்தான் இருக்கும். என்னங்க? ஒண்ணுல, நீ வீக்கா இருக்க, டாக்டர் கிட்ட காமிச்சு விட்டமின் டேப்லெட்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்றேன். பாபு, உனக்கு என்ன வேணும்? தயிர். அதான் உங்க அம்மா சமைக்கல, நல்லா இருக்கு. மத்தியானம் அப்பா வந்திருந்தாரு. அப்படியா? எனக்கு போன் பண்ணிட்டு தான் நான் வந்திருப்பேனே. நான் சொன்னேன், அவர்தான் வேண்டாம் உடனே போகணும்னு சொல்லிட்டாரு. ஆமா பாபு, நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு போனாரு. என்னங்க, அப்பா அவசர வேலையா வந்தாரா? ஏதோ பண கஷ்டமா? ஒரு 25,000 ரூபாய் இருந்தா கூட அடுத்த தடவை வரும்போது தரேன்னு சொன்னாரு. கொடுத்துட்டேன். அதனால
பரவாயில்ல. அன்னைக்கு நீங்க கொடுத்த பணத்துல 25,000 ரூபாய் என் ப்ரொஃபசர் கிட்டேன். அவசியமான காரியத்துக்கு நன்கொடை கொடுக்கறதும் அவசரமான நேரங்கள்ல உறவினர்களுக்கு உதவி பண்றதும் தப்பு இல்லை. ஓகே. எனக்கு பசி இல்லடா. சாப்பாடு பிடிங்களா? இல்ல பாபு, எனக்கு என்னையே பிடிக்கலடா. எனக்கு என்னையே பிடிக்கலடா. ஐயா வாங்க வாங்க. ஐயா மாப்பிள்ளையா வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வாங்க வாங்க வாங்க. கற்பனா வரலையா? வரல. ஒரு பிசினஸ் விஷயமா அந்த ஊருக்கு வந்தேன். அப்படியே உட்காருங்க. வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லபடியா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. ஊர்ல ஒரு வதந்தி. ஊருன்னா 4 வதந்தி இருக்கத்தான் செய்யும். இருக்கலாம். அது நம்ம பத்தி இருந்தா கவனிக்கணும் இல்லையா? நிச்சயமா. உங்களுக்கு ஏதோ தொழில்ல நெருக்கடின்னு கேள்விப்பட்டேன். அப்படி ஏதாவது இருந்தா தாராளமா நீங்க என்கிட்ட சொல்லலாம். என்னால முடிஞ்ச பண உதவியை செய்யறேன். யார் மாப்பிள்ள உங்ககிட்ட அப்படி சொன்னது? ஃபாரின் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல 3 லட்சம் ரூபாய் லாபம், காஃபி எஸ்டேட்ல 3 லட்சம் ரூபாய் லாபம், ஸ்பேர் பார்ட் பிசினஸ்ல 2 லட்சம் ரூபாய் லாபம். வியாபாரத்துல எனக்கு பண கஷ்டமே இல்ல மாப்பிள்ள. சாரி மாமா, யாரோ சொன்ன வதந்தியை வச்சுக்கிட்டு நான் உங்களை அப்படி கேட்டேன். அதனால என்ன மாப்பிள்ள, கேள்விப்பட்டதை கேட்டீங்க அவ்வளவுதானே. வாங்க போய் சாப்பிடலாம். அம்மா 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 அம்மா. என்னடா பாபு? ஆமா, நான் கூட பேச மாட்டேங்கிறேன். உனக்கு என்ன புரியலையா? பாபு, உனக்கா தாண்டா இந்த உயிரையே வச்சிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் என் கூட பேசல, சிரிக்கல, உம்முன்னு இருக்க. உங்களுக்கு அப்படி எல்லாம் சொல்லாதேடா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். படுத்து தூங்கு. இருக்கும்ல ஒரு கணத்துல. ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம், இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான், அழகிய கலைமான். ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம், இரண்டுக்கும்
யசோதா கிட்ட முக்கியமான விஷயமா பேச போறேன். குறுக்க பாஞ்சு ஏதாவது விஷயத்தை கெடுத்த உன்னுடைய விஷயத்தை அம்பலப்படுத்திடுவேன். பி கேர்ஃபுல். கல்பனா, இங்க வந்த அவர் வீட்டுல இருக்காரு. உனக்கு 25,000 ரூபாய் தானே தரணும். அதை நான் ஒரு வாரத்துல தரேன்னு சொல்லியிருந்தேனே. இந்த நேரத்துல எதுக்கு வந்த? போயிடு போயிடு. கல்பனா, என்ன பொறுத்த வரையில ரொம்ப நாணயஸ்தன் பேச்சு மாறாதவன்னு உனக்கு நல்லா தெரியும். வீடு 1 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு பேசி வச்சிருந்தேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பீரியட்ல மேற்கொண்டு 50,000 ரூபாய் வேணும்னு கேட்டுட்டான். அதனால கல்பனா, இப்ப நீ எனக்கு 75,000 ரூபாய் தரணும். இன்னும் 75,000? ஆமா, உடனடியா பணத்தை கொடு. அப்படி இல்லைன்னா இந்த ப்ரோ நோட்ல கையெழுத்து போடு. நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும், கண்ணீர் வடிக்கணும்? இன்னொரு ஷார்ட் ரூட் உனக்கு சொல்றேன். இந்த போட்டோவை உடனடியா உன் புருஷன் கிட்ட காட்டுறேன். பார்த்த உடனே ஷாக் ஆகி நம்ம கௌரவம் பாழாயிடுமே 75,000 ரூபாய் கொடுப்பான். அதை வாங்கிட்டு நான் போறேன். கல்பனா, இப்படியும் இருக்கும் இல்லாம பேசுறியே. நீ ஒரு மனுஷனா? அன்னைக்கே நான் செத்து தொலைஞ்சிருப்பேன். இன்னைக்கு கூட நான் சாவத்தையா? ஆனா என் புருஷனோட மானம், குடும்ப கௌரவம், என் குழந்தையோட எதிர்காலம், இதெல்லாம் யோசிச்சுதான் நான் உனக்கு பணம் கொடுத்தேன். என் வாழ்க்கை கெட்டு போங்கிறக்கா நான் உனக்கு பணம் கொடுக்கல. என்ன இப்படி சித்திரவதை செய்யறியே? உனக்கு என்ன கெடுதல் நான் செஞ்சேன்? பிளீஸ் போயிடு. அவர் பாக்குறதுக்கு முன்னாடி போயிடு. பிளீஸ். போறேன், நிச்சயமா போறேன். இந்த ப்ரோ நோட்ல கையெழுத்து போடு. போயிடுறேன். கல்பனா, கையெழுத்து போட போறியா இல்லையா? கையெழுத்து போட முடியாதுன்னா சொல்லிடு. உன் புருஷன்கிட்ட இந்த போட்டோவை காட்டுறேன். கடைசியா கேட்கிறேன், கல்பனா, கையெழுத்து போட முடியுமா முடியாதா? புதுசா வாங்க போற வீட்டு பத்திரத்தை வேலையும் கல்பனா கிட்ட காட்சி வர சொல்லிச்சு. அதனாலதான் 75,000 பணம் வாங்குறதுக்கான ப்ரோ நோட். இதுல எதுக்காக கையெழுத்து வாங்க? ஒரு அவசர தேவை. பைனான்ஸ் மார்க்கெட்ல என் கையெழுத்து செல்லாது. அதனால அந்த மாதிரி என் பொண்டாட்டி கையெழுத்து போட்டு நீ பணம் வாங்குறது என்ன நியாயம்? என்ன காரணம்? சார், ஒய்ஃபே கலந்து சார். இந்த மர்மம் எனக்கு தெரியா? நீ எதுக்காக என் மனைவியை மிரட்டுற? உன்னை கேட்டு அவையே பயந்து சாகணும். சொல்லு சொல்லு. சுகுமார், இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா அதிர்ச்சி அடைஞ்சிடுவேன். தெரியலன்னா எனக்கு பைத்தியமே பிடிக்கும். சொல்ல முடியாதியா? சுகுமார், அவசரப்பட்டு கையை நீட்டிட்டல்ல. உன் வாழ்நாள் பூராவும் வெக்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய விஷயத்தை படமா பார். இந்த போட்டோ நீங்க பார்க்க வேணாம் சார். பிளீஸ், தயவு செஞ்சு பார்க்க வேணாம் சார். பிளீஸ் 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 சார். ஒரு கணவன் தன் மனைவி தன்னோட இருக்கிற போட்டோவை பார்க்கத்தான் ஆசைப்படுவான். ஆனா இந்த மாதிரி போட்டோவை எந்த கணவனுமே பார்த்திருக்க மாட்டான். என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட வேலை கேட்டு இந்த வீட்டுக்கு வரல. சார், சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்பனா தான் உங்க மனைவின்னு எனக்கு தெரியாது. நடந்த உண்மையெல்லாம் சொல்லியதை கேளுங்க. கண்ணால பார்த்தது போதாது, நடந்தது விவரமா சொல்லு, பொறுமையா கேட்டு சொல்லியா? மிஸ்டர் சுகுமார், உங்க குடும்ப விஷயத்தை அப்புறமா பேசி தீர்த்துங்க. இப்ப எனக்கு 75,000 ரூபாய் கொடுத்தா இந்த போட்டோவை நகட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் புறப்படுவேன். இத வர அவன் மானஸ் கண்டா பணம் கொண்டு வரதுக்காக போயிருக்கான். யாரும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. இந்த ரகசியம் தெரிஞ்ச யாரும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கக்கூடாது. சார், சுட்டாதீங்க பிளீஸ், சுட்டாதீங்க பிளீஸ். ஐயோ, வாங்கின பணத்தை ஒண்ணா திருப்பி கொடுத்துறேன். பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டிருக்காரு, கரெக்டா பணம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஐயோ,
சுடுங்க. சத்தியத்தின் உருவமான உங்ககிட்ட உண்மையை மறைச்சு கபட நாடகம் ஆடின என்ன 10 தடவை சுடுங்க, 100 தடவை சுடுங்க. இந்த உடம்பு தள்ளடையா போற வரைக்கும் சுடுங்க. சுடுங்கத்தா, சுடுங்க. என்னாச்சு? வந்து ஒண்ணுலைங்க, ஒரு பயங்கரமான கனவு. பயப்பட ஹலோ, கல்பனா பேசுறேன். என்ன? ஒண்ணு இல்ல, ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை முகத்துல விட்டு எறியேன்னு சொன்னேன். நான் அந்த பக்கம் வரவே. பணத்தை உன்னால பெரட்ட முடியலன்னா நான் உங்களுக்கு ஒரு புது வழி சொல்றேன். திருச்சியில உங்க அப்பா பெரிய பணக்காரராமே. நேரா போ, 25,000 ரூபாய் பணம் உனக்கு கேளு, கொடுப்பாரு, வாங்கிட்டு வா, என்கிட்ட கொடுத்துரு. நான் எப்படிங்க போக முடியும்? அவர் வீட்டுல இருக்காரு. ஒரு நாள் முழுக்க என்ன காணும்னா அவர் தேட மாட்டாரா? உன் புருஷனுடைய ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு தெரியும். இன்னைக்கு அவன் பம்பாய் பரப்புறான். அவன் போய் திரும்பி வர்றதுக்குள்ள நீ திருச்சிக்கு போய் பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துடலாமே. நான் அவசரமா பாம்பே போறேன். ஆமா, ட்ரங்க் கால் வந்தது. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டு தான் திரும்புவேன். வரேன். மரகதா, என்னங்கம்மா? நான் என் தோழி வீட்டுக்கு போறேன். பாபு ஸ்கூல் விட்டு வந்ததும் அம்மா அம்மான்னு தேடுவா. ஜாகிரதையா பாத்துக்க. வாங்கம்மா வாங்க. ராமையா, அப்பா எங்க இருக்காரு? மாறில இருக்காருமா. அப்பா, அப்பா. கல்பனா, என்னம்மா தன்னந்தனியா வந்திருக்கிற? ஒரே பதட்டமா இருக்கிற, என்ன நடந்துச்சு? அப்பா, நான் அவசர காரியம் உங்களை பார்க்க வந்தேன். எனக்கு 25,000 ரூபாய் பணம் வேணும். சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். என்னம்மா அது? பெத்த அப்பா கிட்டே 25,000 ரூபாய் கடன் கேட்கிறேன். அப்படி என்ன தர போற அவசரம்? அது வந்து நாளைக்கே பேங்க்ல கட்டி ஆகணும். அவர் ஊர்ல இல்லப்பா, அதான்பா. கல்பனா, மாப்பிளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட கடன் வாங்கி பேங்க்ல பணம் கட்டக்கூடிய நிலையில அவர் இல்ல. நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. புருஷனுக்கு தெரியாம வரவு செலவு பண்றது ஒரு பெண்ணுக்கு அழகு இல்லாமா? அப்பா, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். இப்ப எனக்கு பணம் தர முடியுமா முடியாதா? நல்லா சிந்தனை பண்ணிப்பாரு. உங்ககிட்ட உபதேசம் கேட்க வரல, உதவி கேட்க வந்தேன். முடியும் முடியாதுன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க. நீ எதுக்காக பணம் கேட்கிறேன்னு சொல்லி அந்த காரணம் எனக்கு சரியா பட்டா 25,000 நம்ம 25 லட்சம் தரேன். வரேன்ப்பா. பாத்தியா ராமையா, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு என்கிட்டயே புதிர் போட்டுட்டு போற. என்ன அவசரமோ? இது அவசரமா தெரியல, ஏதோ அவசரமா தெரியுது. வந்துட்டாரு. போன காரியம் முடிஞ்சதுன்னா அடுத்த பிளைன்லயே வந்துட்டாரு. என்ன கேட்டாரு? தோழி வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னேன். பாபு, இந்த சாக்லேட் நான் கேட்கறதுக்கு டான்னு பதில் சொல்லணும். அப்பதான் இன்னொரு சாக்லேட் தருவேன். நான் இல்லாத போது நம்ம வீட்டுக்கு யார் வருவா? போஜ்மேன் வருவாரு. அப்புறம் பால்கார் வருவாரு. அப்புறம் பாது மாமா வருவாரு. வாசன் எதுக்கு வந்தாரு? முன்னாலே பாட கொடுக்க வந்தாரு. அப்புறம் அம்மா பாது மாவுக்கு பணம் கொடுத்தாங்க. எவ்வளவு பணம்? கட்டு கட்டா. இவ்வளவு இருக்குமா? இன்னும் நிறைய.
பாலன், அனாவசியமா சண்டை வளர்த்தாதே. இப்ப நீ நெகட்டிவா கிச்சல்லாம், ஆனா எனக்கு வாயிருக்குதா? நான் ஊமை இல்ல. நீயும் கல்பனாவை நடத்தும் நாடகத்தை பத்தி சுகுமார் கிட்ட சொன்னா நம்ப மாட்டானா? இல்ல கல்பனா அப்படி நடக்கலன்னு வாதிக்க முடியுமா? போட்டோவை வச்சு போய்கிட்டு இருந்தா வார்த்தையை வச்சு பழைக்க முடியாதாடா? கல்பனாவுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அவளுக்கு தீங்கு செய்யறாடா? புரியுதுங்க, நீங்க எப்படிப்பட்ட போட்டோ எடுக்கிறீங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ரவதி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது என்னன்னு எனக்கு தெரியும். முதல்ல அந்த நெகட்டிவ் கொடுங்க. முடியாது ரவதி, உன் தோழி எப்படிப்பட்டவா, கல்யாணத்துக்கு முன்னால எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியாது. தப்பு செஞ்சுட்டமேன்னு தெரிஞ்சதும் விஷத்தை சாப்பிட்டவளை காப்பாத்தினதே நான் தாங்க. நான் மட்டும் இல்ல, கல்பனா புருஷன் சுகுமாரோட அக்காதான் எங்க ஹாஸ்டல் டாக்டர். அவங்கதான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாங்க. தன் தம்பிக்கே அவளை கல்யாணம் செஞ்சு வச்சு அவளுக்கு மறுவாழ்வும் கொடுத்தாங்க. தவறான வழியில போய் தடிக்கி விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த கல்பனாவை கைதூக்கி காப்பாத்தின தியாக உள்ளங்காது. தடிக்கி விழுந்தவ எப்ப சாவா, அவளை எப்ப குத்திட்டீங்களாங்கிற கழுகு மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்களே. ரவதி, நான் உன்னுடைய புருஷன். அப்படி சொல்லிக்க நேத்து வரைக்கும் நான் பெருமைப்பட்டேன், இன்னைக்கு வெட்கப்படுறேன். ரவதி, நீ ரொம்ப அதிகமா பேசுற. இந்த உலகத்தை பத்தி நீ இன்னும் புரிஞ்சுக்கிற. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பதான் சம்பாதிக்க முடியும், அப்பதான் பொண்டாட்டி புள்ள குட்டிகளை காப்பாற்ற முடியும். அனாவசியமா என்னுடைய தொழில நீ தலையிடாமே. இத தொழில்னு சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் விபச்சாரம் செய்யறேன்னு சொல்ற ஒரு விபச்சாரிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அடிங்க கொள்ளுங்க, அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனா என் தோழியோட வாழ்க்கையை கெடுத்து எனக்கும் என் குழந்தைக்கு சோறு போட வேணாங்க. இப்பவே அந்த நெகட்டிவ்களை என் கண் முன்னால அழிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி சம்பாதிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. முடியாது. வீடு தேடி வந்த இந்த சீதேவியை நான் அழிக்க முடியாது. முடிவா கேட்கிறேன். நானும் முடிவாக சொல்றேன். ஆனா பாவி, அமைதியா நடந்த வாழ்க்கையில புயல் அடிக்க வச்சிருக்கியாடா? உன் குடும்பத்துல ஒரு தடவை புயல் அடிச்சதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறியே, மத்தவங்க குடும்பத்துல எத்தனை தடவைடா புயலை உருவாக்கி இருக்கிற? 4 பேர் வயிறறிய வாடுறதை விட நான் சாகிறத மேற்கலா. மாதிரி நெகட்டிவ்லாம் அழிச்சிருக்க. என்ன காரியம் செய்யற? ஐயோ, குழந்தை மேல ஊத்தாத ரவதி. வேண்டாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். மண்ணெண்ணெய் ஊத்திக்காங்க. ஊத்திக்காதீங்க ரவதி, நான் சொன்ன கேளு. ஒண்ணு செஞ்சிடாத. அம்மா, கதவு பாருங்க, கதவு பாருங்க. என்ன மன்னிச்சு, உன் மேல ஆணையா சொல்றேன், என் புள்ள மேல ஆணையா சொல்றேன். நீங்க 2 பேரும் நல்லா வாழணுன்றதுக்காக தான் நான் குறுக்கு வழியில சம்பாதிக்க ஆசைப்பட்டேன். நீங்க 2 பேரும் போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஏது எனக்கு ஏது? வர்மா, உன் கண்ணுக்கு எதிர்க்கவே நெகட்டிவ் நான் கொடுத்துடுறேம்மா. நம்புமா, நம்பு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நான் வரேன். மிஸ்டர் பாலன், இப்பதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. நீங்க அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கல்பனா நெருப்பு மேல இருக்கிற மாதிரி தவிப்பா. அதனால தயவு செய்து இனிமே அந்த வீட்டுக்கு போகாதீங்க. இந்த நெகட்டிவ்காக தான் இவ்வளவு நாள் நான் இங்க இருந்தேன். அது இப்ப உங்களால எரிஞ்சு போச்சு. கல்பனா நல்லா வாழட்டும். இந்த ஊரை விட்டே போயிடுறேன், ஊரை விட்டே போயிடுறேன்.